இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ விஜய், என்னடி ஆச்சு? என்னடி ஏன் இப்படி நடக்குற? எப்படி இப்படி ஆச்சு? யாரு அடிச்சா உன்ன? ஐயோ என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லு. வா, யாரடி உன்னை இப்படி பண்ணா? பாத்து பாத்து வா, பாத்து. ஐயோ, இத கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இந்த குடும்பத்துக்கு வாழ வந்ததுக்கு இப்படி எல்லாம் என் பொண்ணு சித்திரவதை பண்ணணுமா? ராமச்சந்திரனா, ராமச்சந்திரனா, இந்த வீட்டு பெரிய மனுஷன் நீங்க, இத கேட்க மாட்டீங்களா? என்ன கிழிஞ்ச பேப்பர் மாதிரி வந்திருக்கா? யார்கிட்டயாவது வாய் கொடுத்து அடி வாங்கிருப்பாளோ? என்கிட்டதான். உங்ககிட்டயா மாமா? சூப்பர் மாமா. ஐயோ பாத்து. டேய் என்னடா? அவளை இப்படி பார்த்ததுமே சந்தோஷப்பட்டீங்கல்ல, அப்ப அடிச்சது தப்பு இல்ல. ஐயோ ஐயோ, என் பிள்ளைய அடிச்சதும் இல்லாம தப்புலன்னு வேற சொல்றியா? நீ நீ நல்லா இருப்பியா? உன் கை கால நல்லா இருக்குமா? ஏய், ஏதாவது சவுண்ட் கொடுத்த அவளுக்கு விழுந்தது உனக்கும் சேர்த்து விழும். எனக்கு இன்னும் மனசு ஆறல. அடிச்சு அவளை அங்கேயே புதைச்சிருப்பேன். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் மட்டும் நீ லேட்டா வந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், இவ சோலி முடிஞ்சிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடை மொத்தமா ஒளிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிட்டா. பாத்துடி, நீ அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனல. மாமா, இவளெல்லாம் நீங்க கை நீட்டி அடிக்காதீங்க மாமா. இனிமே ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன? ஓய், என்ன பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இன்னைக்கு அக்காவும் மாமாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு இவதான காரணம். இவளெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம், கொன்னாலும் தப்பு இல்லக்கா. இப்ப அவளை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறியா? அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அவனை கண்டிச்சிட்டு இருந்தா நீயும் அதே தப்பு பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வா, உனக்கு ஒத்தடம் கொடுக்குறேன். பாத்துடி. எங்க போனாலும் சரி, இந்த புத்தி மாறுற வரைக்கும் விட மாட்டேன். நீ வா விஜி, போலாம். பாத்து வா. ஹலோ ஹலோ, நான் ஆர்த்ரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். மாறன் தானே பேசுறது? ஆமா. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். என்னாச்சு மாறா? என்னாச்சுடா? இல்ல ஏதோ என்ன இரு. என்னாச்சு? யாரு? கார்த்தியா? ஆமா, நான் ஆர்த்ரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. சார். என்னாச்சு சார்? என்ன விஷயம்? நீங்க முதல்ல வாங்க சார். என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்கடா. உனக்கும் அடிச்சாங்க? போலீஸ் ஸ்டேஷனா? என்னாச்சுடா? தெரியலப்பா, எங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க. ஏண்டா, ஏதாவது தப்புக்கு பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. டேய், என்னடா இவன் திருட்டு மொழி ஒழிச்சிட்டு இருக்கான்? ஏய், ஏதாவது தப்புக்கு பண்ணியான்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்றாங்க? மாமா, என்ன ஏதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்கல்ல, வாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். வாங்க மாமா. சரி வாங்க போலாம், வாங்க. வா. நீங்களே சொல்லுங்க சார், இதை எப்படி ஈஸியா விட முடியும்? ஒரு பொண்ணு மேல அதுவும் கொலவரி தாக்குதல் நடத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? சார், அவளை அடிச்சது மட்டுமே நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்கல்ல, இவ எங்க குடும்பத்துல வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சார்,
நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ண அன்னைக்கே உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அப்ப அந்த பொண்ணு வந்து கெஞ்சினதுனாலதான் உங்களை விட்டோம். அன்னைக்கு மன்னிச்சு விட்டதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க. சார், நீங்க ஒரு அதிகாரியா இருந்து பேசுறீங்க. நீங்க எங்க நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு நாள் கூட எங்க வீட்ல யாரையுமே நிம்மதியா இருக்க விட்டது கிடையாது. தினம் தினம் பிரச்சனை சார். இந்த குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளை என்ன சார் பண்றது? அப்படி பண்ணி இருந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கல? கொடுக்க முடியாது சார். ஏன்னா அப்படியெல்லாம் நான் எதுவுமே செய்யல. இவெல்லாம் சொல்றது அம்பட்டும் பொய் சார். என்னை இவ யாருக்குமே பிடிக்கல. அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே என்னை அங்க வாழ வைக்க சுத்தமா பிடிக்கல. விஜய், நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. எதுக்கா நானா தப்பு பண்றேன்? நீங்க தான் உங்க புருஷனோட சேர்ந்து தப்பு பண்றீங்க. உங்களை இந்த மாதிரி கட்டி வச்சு சாட்டையால அடிச்சா உங்க புருஷன் சும்மா விட்டுருவாளா? ஆனா ஏன் புருஷன் இதெல்லாம் சரின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? விஜய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமா, நீ என்ன முடிவோட வந்திருக்க? என்ன முடிவுனா எனக்கு நியாயம் வேணும். ஏய் நிப்பாட்ரி, என்னடி நியாயம் வேணும் உனக்கு? மாறனா இருக்கிறதுனால உன்னை அடிச்சதோட விட்டான். நானா இருந்தா உன்னை அங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். அப்படியா? கொல்லுங்க பாப்போம், கொல்லுங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு நீ? பா, என்ன பேச்சு பேசுற பாருங்க பாவ. ஏய், சொன்னா கேட்க மாட்டே நீ. ராமச்சந்திரன் சார், இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. அதெல்லாம் வேணாம் சார். சார் வேண்டாம். என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? வந்து கூட்டுப்பாங்க ரெண்டு பேரையும். இதெல்லாம் தப்பு சார். போங்க, வாங்க. போங்க. கையெடுங்க சார். அவசரப்படாதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். விடுங்க சார், போறேன். போ, உள்ள போ. இடுங்க என்ன? ஓ பாப்பா, லாக் பண்ணுங்க. மாறா மாறா, கார்த்தி, என்னடா இது? எந்த தப்பு பண்ணாம ஏன் உங்களுக்கு இப்படி? சார், என்னடா இது? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஐயோ ஐயோ, மாறா. சார் பேசிக்கலாம் சார். ஐயோ கடவுளே. அண்ணா கார்த்தி, அண்ணா இது என்னன்னு கேளுனா. அவங்க எந்த தப்பு பண்ணல. ஏன்னா அவங்க உள்ள வச்சிருக்காங்க. வெளிய விட சொல்லுனா. இவ வாயை வச்சுட்டு என்னென்னமோ பேசி அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கா. கண்டதையும் பேசி அவங்கள வெறுப்பேத்தி கோவம் வர வச்சு அவளை எதுவும் பண்ணாம அவங்க தூக்கி உள்ள வெளி நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா அண்ணா, நீ உடனே நம்ம லாயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவங்கள பெயில் எடுக்க இது சொல்லுனா. நான் பெயிலபிள் கேஸ்மா. நாளைக்கு கோர்ட் லீவு. நாளான்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க.